உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதை முதல்ல அறிஞ்சிக்கணும். எனக்கான நன்மை இனி உருவாக்கப்பட வேண்டியதல்ல, ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அந்த நன்மை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. இதுதான் அவர் தெரிந்தெடுத்து தருகிற நன்மை, அவர் சூஸ் பண்ணி தருகிற நன்மை. அப்போ தேவ பிள்ளைக்கு முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும். என்னன்னா, எனக்கானதை அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி சீஷர்கள் கரையில் வந்து பார்த்தபோது அவர்களுக்காக மீன்கள் சுடப்பட்ட நிலை வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதிகமாய் பிடிச்செல்லாம் வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார்? ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். வந்து அனுபவிச்சா மட்டும் போதும். ஆமென். கானானை குறித்து சொல்லும் போது அப்படிதான் சொல்லுகிறார், நான் உங்களை சுதந்தரிக்க கொடுக்க போகிற கானான், நான் பார்த்து வைத்த கானான். அல்லேலூயா. நீங்கள் கைகள் கட்டிடாததும், நீங்கள் நடாத, நீங்கள் நட்டு புசிக்கிறதல்ல, நீங்கள் நடாதவைகளை நீங்கள் புசிப்பீர்கள். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். எனக்கான நன்மை ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிவிட்டது. என்னுடையது மட்டுமல்ல, என் தலைமுறைக்குரியதும் கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆகார் பிள்ளைக்காக நீருட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இன்னும் ஆகார் அதை பார்க்கல. எனக்கு முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும், எனக்கான நன்மை ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. எனக்கு அவர் அதை காண்பிக்கணும், அவர் அதை காண்பிக்கணும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எல்லாமே அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். என்னை தெரிந்தெடுத்தவருக்கு எல்லாமே தெரிந்தெடுத்து தர எனக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்தெடுத்து தருவார். ஆபிரகாமுக்கு இந்த நம்பிக்கை. எனவேதான் ஆபிரகாம் வந்து வெயிட் பண்றார், கர்த்தர் காண்பிக்கணும். ஏன்னா அழைக்கும் போது எப்படிதான் அழைக்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. அப்படி போகும்போது 2வது வசனத்தை சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா. அப்ப அழைக்கும் போது எப்படிதான் சொல்லி அழைக்கிறான்னா, நான் உனக்கு காண்பிக்கும், அதாவது நான் உனக்கு எங்க வச்சிருக்கிறேனோ அதை நீ பார்க்கணும். நான் எந்த தேசத்துக்கு போக சொல்றேன்னா அங்க போ. இப்போ ஒரு இடம் வருது, லோத்து ஒன்று பார்த்துட்டு போறார். இப்போ ஆபிரகாம் வெயிட் பண்றார். ஏன்னா தன்னுடைய அழைப்பை குறித்து நம்பிக்கை உண்டு. அழைக்கும் போது எப்படி அழைச்சார்னா, நீ பார்க்குற தேசத்துக்கு போகல, நான் உனக்கு காண்பிக்கிற. இப்போ ஒரு இடம் சூஸ் பண்ண வரும்போது ஆபிரகாம் எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னா, ஆரம்பம் முதலே ஆபிரகாமுக்குள்ள இவருக்கு ஒரு உறுதி, நான் ஒரு இடத்துல கால் வைக்கிறேன்னா நான் பார்த்த இடமா இருக்கக்கூடாது, கர்த்தர் பார்த்த இடமா இருக்கணும். கர்த்தர் காண்பிக்கிற இடம். வெயிட் பண்ணுறார். வெயிட். நீங்கள் காண்பிங்க ஆண்டவரே, நீங்கள் காண்பிங்க ஆண்டவர். நான் எந்த இடத்துக்கு போனோம், நான் எந்த இடத்துக்கு போனோம். அல்லேலூயா. கர்த்தர் காண்பிச்சார் பாருங்க. ஒரு திசை அல்ல, 4 திசையெல்லாம். அல்லேலூயா. கர்த்தருக்காய் சிலர் காத்திருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறது கொஞ்சம் அல்ல, அது அதிகமா செய்வார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதல்ல நான் எனக்கு பெரிய நன்மை உண்டு பண்ணி இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பெரிய நன்மை இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆமென். ஆமென். சிலருக்கு அடுத்தவங்களுக்கு அது இருக்குதுன்னு சொல்றது கொஞ்சம் வரமாட்டேங்குது. உங்களுக்கு அப்படி வரலன்னா நீங்க வீட்டில் போய் கண்ணாடி முன்னாடி உங்களை பார்த்து, உனக்கு பெரிய நன்மை. அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது இவளுக்கு பெரிய நன்மையா அப்படின்னு தோணும். பெரிய நன்மை. நீங்க ஆண்டவருக்கு பயந்தவங்கன்னா, மனுஷர்கள் நடுவில் இன்னைக்கு அவரை தான் நம்பிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆபிரகாமே நீ நடக்கிறது வீண் போகாது, உன் கால் படுகிற இடம் வீண் போகாது, உன் பிரயாச வீண் போகாது, நீ அழுத அழுகை வீண் போகாது, நீ இன்னும் கர்த்தருக்காய் காத்திருப்பது வீண் போகாது. நம்புற தேவ பிள்ளைகள் கைகளை தட்டி, தேவன் காண்பிக்கும் இடம், தேவன் தெரிந்தெடுத்து தருகிற நன்மை அது பெரியது. ஹல்லேலூயா.
எசேக்கியேல் 40வது அதிகாரத்தில் ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்கள். எசேக்கியேல் 40வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த புருஷன் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும், நான் உனக்கு காண்பிக்கிறது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. எதுக்கு மேல மனதை வைக்கணுமா? நீ பார்க்கிறது எல்லாவற்றின் மேலும் அல்ல, நான் உனக்கு காண்பிக்கிற. அப்புறம் தேவனுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா, கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறது, அதுக்கு மேலதான் என் மனசை வைக்கணும். என் கண்ணுக்கு 1000 தெரியும், என்னுடைய மனதில் 1000 எண்ணங்கள் வரும், எனக்கு நிறைய யோசனைகள் வரும். அதல்ல, கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிற, கர்த்தர் எனக்கு தெரிந்தெடுத்து தருகிற இந்த காரியத்துல தான் என்னுடைய மனதை வைன்னு சொல்லுது. மனதை வை, உன் பார்வை மட்டும் இல்ல, உன் மனசு அது மேல வை. உன் மனசு அது மேல வை. அவர் காண்பிக்கிறது எப்படிப்பட்டதா இருக்குதா? 2வது வசனத்துல சொல்றார் பாருங்கள், வாசிங்கள். தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறதை காண்டேன் அப்படின்னார். எப்படி காட்டுறாருன்னா, வெறும் வனாந்திரத்தை காட்டல, ஒரு நகரம் கட்டி, ஒரு வீடு கட்டினதுல ஒரு நகரம் கட்டி இருக்கிறத காண்பிக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிற நன்மைகள் இடிக்கப்பட்டதா அல்ல, பாழாக்கப்பட்டதா அல்ல, அது கட்டப்பட்டதா. இதை கர்த்தர் காண்பிப்பார். கர்த்தர் உங்க லைஃபுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிற நன்மை அது கட்டப்பட்ட நன்மை, அது கட்டி எழுப்பப்பட்ட. அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை, அதுதான் திருப்தியான நன்மை. அங்கு போய் அலைய கர்த்தர் விட மாட்டார், அங்கு போய் ஆமென் வறண்டு போயிருக்க கர்த்தர் விட மாட்டார். இன்னைக்கு பார்க்கிறதுக்கு ஒருவேளை அது வறட்சியா தெரியலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இன்னைக்கு நடக்கிற இந்த வறட்சி தான் நாளைக்கு உனக்கு வயல்வெளியாய் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. சபையே, நான் எதை தெரிந்தெடுக்கிறேன், எதுக்கு மேல என் கவனத்தை வைக்கிறேன்? எசேக்கியேல்ட்ட சொல்ற, உன் கண்ணு மட்டும் இல்லப்பா, உன் மனசு அது மேல வை. எதுக்கு மேல? ஆண்டவரே, நான் உனக்கு காண்பித்து தர்றேன்ல, நான் உனக்கு காண்பிக்கிறேன், நான் உனக்கு காண்பிக்கிறேன். ஆபிரகாம் அதுக்கு தான் வெயிட் பண்றார்.